வீட்டுக்கு போகணும்ல. உங்கள நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு. நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்குல்ல. ஐ நோ. ஆனா எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல. அதனால என்னையும் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்களா? மித்ராவும் பவியும் வெளியே வர காரில் சாய்ந்து கொண்டு மித்ராவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அர்ஜுனை கண்டதும் மித்ரா ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனாள். இவன் என்னடி அந்த கதிரேசனுக்கு மேல இருக்கான்? எனக்கு என்னமோ அவனை அடிச்சு போட்டதே இவன் உன்னை கரெக்ட் பண்ணதான்னு நினைக்கிறேன் என்பதை கேட்டு பவியை திரும்பி முறைத்த மித்ரா அவனை கண்டு கொள்ளாமல் நேராக செல்ல அவளை நோக்கி ஓடி வந்த அர்ஜுன் குறுக்கே வந்த பைக்கில் இடித்துவிட மித்ரா பதறி போய் கத்திவிட்டாள். அவள் கத்தியதை கண்டதும் அவளை வினோதமாக பார்த்த அர்ஜுன் அவள் முன் வந்து நின்று பெருமூச்சு ஒன்றை விட்டான். எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ண தெரியாதா? நான் உங்களையே பார்த்துட்டு வந்தேன். சோ குறுக்க வந்த வண்டிய கவனிக்கல. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அந்த கதிரேசன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க மிஸ்டர். மேடம் ஒரு நிமிஷம். நான் உங்களோட தேங்க்ஸ் எதிர்பார்த்து இங்க வரல. ஆதியை எதிர்பார்த்து தான் வந்தேன். ஆதியை பத்தி கொஞ்சம் பேசணும். இன்னும் என்னதாங்க பேச போறீங்க? ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு இருந்ததால கால் ரொம்ப வலிக்குது. நாம அந்த கஃபேல உட்காந்து பேசலாமா? ப்ளீஸ். நாம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இனிமேதான் மேடம் நான் பேசணுமே. ப்ளீஸ். எனக்காக ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எனக்கு 9 மணிக்கு பஸ். இன்னும் அரை மணி நேரத்துல வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதுக்குள்ள என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுங்க. சரி ஓகே மித்ரா, எனக்கு பஸ் வந்துடும், நான் கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா கால் பண்ணு. பாய் என்று பவி கழன்று கொள்ள மித்ராவும் அர்ஜுனும் அந்த காஃபி ஷாப்பிற்குள் சென்றார்கள். ரவி வீடு முழுவதும் ஜெகதீஷை தேட தன் அறையிலிருந்து வெளியே தயாராகி வந்தான் ஜெகதீஷ். இந்த நேரத்துல எங்கடா ரெடி ஆகி நிக்கிற? பிசினஸ் விஷயமா ஒருத்தரை பார்க்க போறேன். ஏன், என்ன விஷயம்? நாம ஒரு கிளைண்ட பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தனே, மறந்துட்டியா? மறக்கல மாமா. நான் இவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவர் எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா திடீர்னு இப்படி பேசுற? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா ஜகா? எனக்கு தெரியும் மாமா. கொஞ்ச நாள் போகட்டும். இவரை இன்னைக்கே பார்த்தாகணும். நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் என்று கூறியவன் ஒரு நிமிடம் கூட நிற்காமல் விருட்டென்று சென்று விட்டான். இவன் யார சொல்றான்? இவன் சொல்றதுல எது உண்மை எது பொய்ன்னு கூட தெரியல. நமக்கு தெரியாம ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கே. இவன் நமக்கு விபூதி அடிச்சிட்டானா என்ன பண்றது? இவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இப்போ இவன் யார பார்க்க போறான்? அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே. என்று யோசித்து சுற்றி கொண்டிருந்தான். மித்ராவும் அர்ஜுனும் காஃபி ஷாப்பில் சென்று அமர வெளியே மழை தூரத் தொடங்கியது. நீங்க என்ன மேடம் சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம் வெயிட்டர், 2 கேப்பச்சினோ. என கூறியவன் மித்ராவை திரும்பி பார்க்க அவள் அவன் மீது பதித்திருந்த பார்வையை அப்போதுதான் திருப்பினாள். டைம் ஆயிட்டிருக்கு. என்ன சொல்லணுமோ அதை சீக்கிரம் சொல்லுங்க. வீட்டுக்கு போகணும்ல. உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஐ நோ. ஆனா எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல. அதனால என்னையும் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்களா? நீங்க இப்படிதான் பட்டு பட்டுன்னு பேசுவீங்களா? இத பத்தி தான் பேச போறோமா இப்போ? என்றவளின் கண்களில் இருந்த அந்த திமிர் அர்ஜுனை மிகவும் கவர்ந்தது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மேடம்? நான் இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோமால தான் இருந்தேன். லாஸ்ட் 5 இயர்ஸா நான் கோமால இருந்தேன். அந்த 5 வருஷத்துல இந்த உலகத்துல என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நான் கோமால இருந்து ரெக்கவர் ஆகி வந்துமே இந்த 3 மாசமும் தனிமையிலே தான் கழிச்சேன். என் கூட உட்காந்து சிரிச்சு பேச கூட ஆள் இல்லாம இருந்தாங்க. கோமாவா? ஆமா மேடம். கோமால இருந்து கஷ்டப்பட்டதை விட எல்லாரும் இருந்தும் தனியா இருந்ததுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்ல. அப்பாவுக்கு பிசினஸ் தான் முக்கியம். அம்மாவுக்கு பார்ட்டி, ஈவென்ட்ஸ், விமன்ஸ் கிளப்னு இப்படியே டைம் போயிடும். அவங்களும் ஃபேமிலி மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அடுத்து எங்க அண்ணன். அவனை என் அண்ணன்னு சொல்றதை விட என்னோட பிசினஸோட எதிரின்னு சொல்லலாம். அவனால போன வருஷம் மட்டுமே 300 கோடி லாஸ். அவனோட ஒய்ஃப் கீர்த்தி ரொம்ப நல்லவங்க. எப்படி எங்க அண்ணன் கிட்ட மாட்டினாங்கன்னு தெரியல. ரொம்ப அமைதியான பொண்ணு. எங்க ஹோட்டல்ல தான் அக்கௌண்டன்ட்டா வேலை பார்த்தாங்க.
என் அண்ணன் அவங்கள லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். அப்புறம் விஷயம் தெரிஞ்சு நான் தான் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சேன். அக்காக்கு மேரேஜ் ஆகிருச்சுன்னு தான் பேரு. எங்க வீட்லயே இருந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவாங்க. அதுக்கு மாமாவும் உடந்த. இதுதான் என்னோட ஃபேமிலி. 6 பேர் இருக்கிற குடும்பத்துல என் கூட ஆறுதலா பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்ல. நான் கோமால இருக்கும்போது கீர்த்தி பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் நர்ஸ் பாத்துக்கிட்டாங்க. நான் ஷாக் ஆக கூடாது, டென்ஷன் ஆக கூடாது, அது இதுன்னு டாக்டர் ஒரு லிஸ்டே வீட்ல கொடுத்திருக்காரு. தேவா தான் இப்போதைக்கு என் கூட இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட். என் கூட அவ மட்டும் இல்லனா என் குடும்பம் கொடுத்த பிரஷர்ல எப்பவோ தலை வெடிச்சு செத்து போயிருப்பேன். எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க என்றாள் அவளையும் மீறி. அப்படிதான் மேடம் என்னோட அந்த 3 மாசமும் போச்சு. சிரிக்க மறந்து போய், சந்தோஷம்னா என்னன்னு மறந்து போய், வாழ்க்கையே வெறுப்பா போயிட்டு இருந்ததால தான் நான் இங்க திருச்சிக்கு பிசினஸ் விஷயமா வந்தேன். அப்பதான் ஆதி என்னோட உயிரை காப்பாத்துனான். ஆதித்யா மட்டும் அன்னைக்கு என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா இந்நேரம் நான் நிம்மதியா செத்து போயிருப்பேன். இப்ப அவன் காப்பாத்துனதுனால நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. பட் எனக்கு என் பையனை தவிர வேற யாரும் இல்ல. இன்னைக்கு நீங்க இருக்கீங்கன்னு உங்களை நம்பி அனுப்புனா நாளைக்கு நீங்க உங்க சொந்த ஊருக்கு போயிட்டா அவன் தான் ஃபீல் பண்ணுவான். இப்ப வந்த உங்களுக்காக அவன் ஏன் இவ்ளோ ஃபீல் பண்றான்னு தான் எனக்கு தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. நான் எந்த அளவுக்கு தனிமையில இருந்திருந்தா என்னோட சொந்த கதையெல்லாம் சொல்லி உங்களை கடுப்பேத்திட்டு உட்காந்துருப்பேன். ஆனா எப்ப நான் ஆதிய பார்த்தனோ அப்பதான் நான் சந்தோஷமா என்னன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஆதித்யா கூட இருக்கும்போது ஆதியை விட நான் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். 2 நாள் பழகினாலும் பல வருஷம் ஒன்னா இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அந்த அளவுக்கு என்ன உங்க பையன் மாத்திட்டான் என்று அவன் ஆதித்யாவை பற்றி மேலும் மேலும் கூறிக்கொண்டே செல்ல மித்ரா மனம் உடைந்து போய் அமர்ந்திருந்தாள். நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். எனக்கு ஒரு பையன் இருந்தா நான் அவனை நல்லா பாத்துக்க மாட்டேனா? அந்த மாதிரி நினைச்சுதான் ஆதியோட பழகுறேன். ஏன் அதுக்கும் மேலன்னு கூட சொல்லலாம் என்றவன் மித்ராவின் முகத்தை பார்க்க அவளோ கண்கள் கலங்கி அமர்ந்திருந்தாள். நான் ஆதியை எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க பயப்பட வேண்டாம். என்ன நம்புங்க. நாளைக்கு ஏதாவது பாசிட்டிவான முடிவோட தான் வருவீங்கன்னு நான் நம்புறேன். நான் யோசிச்சு சொல்றேன் என்றாள் கரகரக்கும் குரலில். 1/2 மணி நேரத்துல பஸ் வந்துருன்னு சொன்னீங்க. பட் நவ் 10:10. இப்ப எப்படி வீட்டுக்கு போவீங்க? தட்ஸ் மை ப்ராப்ளம். யூ டோன்ட் வரி. நான் நடந்து கூட போய்க்குவேன் என்று வீராப்பாக ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்றாள். செம போல்டான பொண்ணா இருப்பாங்க போல. ஆனா அழகா இருக்கிற பொண்ணுங்க போல்டா இருந்தாதான் நல்லது. ஆதித்யாவோட அழகு இவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கும் போல. நாளைக்கு நல்ல நியூஸோட வருவாங்கன்னு நம்புவோம். ஐயோ ஆதி, நீ என்னடா இந்த அளவுக்கு என்ன மாத்தி வச்சு பாடா படுத்துற? இப்பதான் புரியுது உனக்கு எங்கிருந்து இவ்ளோ அடமெண்ட் வந்துச்சுன்னு. உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கே என நினைத்து கொண்டே தன் காரில் ஏறி கிளம்பி சென்றான் அர்ஜுன். கேளுங்க நேசிப்பாயா ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.